தேசிய சாலை பாதுகாப்பு மாதமானது ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் போக்குவரத்து துறை மற்றும் காவல்துறை இணைந்து சாலை பாதுகாப்பு குறித்து திருவாரூரில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. புதிய ரயில் நிலையத்தில் இருந்து 36வது தேசிய சாலை பாதுகாப்பு விழாவை ஒட்டி தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வைப்பு தொகை ரசீதுகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் இதுவரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஜனவரி மாதம் 12, 13, 14, 19 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று வாக்காளர் பெயர் சேர்த்தல், திருத்தம், நீக்கம் தொடர்பான சிறப்பு முகாம் நடைபெற்றது. ஜனவரி 1ஆம் தேதி அன்று 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்திட படிவம் 6 பெற்று அதனை பூர்த்தி செய்து வழங்கினார்கள். இம்முகாம் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் நடைபெற உள்ளது. இது நம்ம ஆட்டம் 2026 என்ற தலைப்பில் விளையாட்டு போட்டிகள் ஊராட்சி ஒன்றிய அளவில் ஜனவரி 22 முதல் 25ஆம் தேதி வரையிலும், மாவட்ட அளவிலான போட்டிகள் ஜனவரி 30ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரையிலும், மாநில அளவிலான போட்டிகள் பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி வரையிலும் நடைபெற உள்ளது. போட்டிகளில் பங்கேற்க இணையதளத்தில் பதிவு செய்திட வீரர் வீராங்கனைகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருத்துறைப்பூண்டி வட்டம் கட்டிமேடு ஊராட்சியில் 44 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள துணை சுகாதார நிலையம் திறக்கப்பட்டது. நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவின் 2ஆம் பகுதியான ராப்பத்து விழா நேற்று இரவுடன் நிறைவடைந்தது. திருவாரூர் மாவட்டம் வடுவூரில் உள்ள பறவைகள் சரணாலயம் மற்றும் முத்துப்பேட்டை அருகே உள்ள உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பறவைகள் குறித்து பறவைகள் ஆர்வலர்கள் மற்றும் வனத்துறையினர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். வடுவூர் பறவைகள் சரணாலயம் உலக அளவில் ராம்சர் அங்கீகாரம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் தீவிர சம்பா நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தில் அதிக அளவிலான பரப்பளவில் மேற்கொள்ளப்படும் சம்பா சாகுபடி பணியினை விவசாயிகள் விறுவிறுப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தில் மழை எதுவும் பதிவாகவில்லை. அவ்வப்போது வெயில் காணப்படுகிறது. மேலும் மாவட்டம் முழுவதும் இரவு 8 மணிக்கு துவங்கி காலை 8 மணி வரை குளிர்காற்று மற்றும் அதிக அளவிலான பனி காணப்படுகிறது. மன்னார்குடியில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய தெப்பக்குளமான ஹரித்திரா நதி தெப்பக்குளத்தின் 4 கரைகளிலும் நந்தவனம் அமைக்கும் பணியினை மாநில தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா துவக்கி வைத்தார். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் வருகின்ற ஜனவரி 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உலக புகழ்பெற்ற பாப்கட்டிங் யானை செங்கமலம் இக்கோவிலில் பராமரிக்கப்படுகிறது. புகழ்பெற்ற வைணவ கோவிலான மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் வெண்ணெய்த்தாளி திருவிழா உலக புகழ்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டிலான பணிகளுக்கு தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக அடிக்கல் நாட்டினார். தியாகராஜ சுவாமி திருக்கோவிலில் ரூபாய் 4 கோடியே 13 லட்சம் மதிப்பீட்டில் பணிகளும், கமலாலய திருக்குளத்தின் தெற்கு கரை பழுது பார்க்கும் உள்ளிட்ட பணிகளுக்கு இந்த அடிக்கல் நாட்டப்பட்டது. அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் அலுவலர்கள் முழு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று திருவாரூரில் நடைபெற்ற தீஷா கமிட்டி கூட்டத்தில் தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு முரசொலி அறிவுறுத்தினார்.